ஓவர் திங்கிங் அடிக்ஷன். நம்ம யோசிப்போம், ஜஸ்ட் நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கே நிறைய பேருக்கு அடிக்ஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறத விட பிரச்சனையை பற்றி பேசுகிறது தான் பிடிச்சிருக்கு. உங்களோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க. நாளைக்கு உங்களுடைய பசங்களை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க. இது எல்லாமே வேறு தாட்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் கவனிச்சிங்கன்னா ஃபியர். யூ மே டெல் தட் ஐ திங்க் டூ மச், பட் ஆக்சுவலி யூ ஃபீல் டூ மச். அதுதான் உண்மை. திங்க் டூ மச்சில் ஃபீல் டூ மச். யூ ஆர் ஃபீலிங் ஸோ மச். நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஃபீலிங்ஸ் தான் எண்ணங்களாக அதிகரிக்கும். ஸோ இந்த திங்கிங் அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நம்மளுடைய எமோஷனுடைய ஒரு மொழின்னே சொல்லலாம். நம்மளுடைய உணர்வுகளுடைய மொழி இந்த சிந்தனைகள். இந்த உணர்வுகள் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தாட்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹிப்னோதெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் நான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு அடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அடிக்ஷன். ஓவர் திங்கிங் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன ஓவர் திங்கிங் அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிப்போம், ஜஸ்ட் நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கே நிறைய பேருக்கு அடிக்ஷனாக இருக்கும். இல்லை, நான் என்னுடைய தெரப்பியில் நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, எல்லாமே பொறுமையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா ஓகே, இது வந்து உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம சொல்யூஷனை நோக்கி போகலாம் அப்படின்னு. அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க என்னை பேச விடாமலே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, ஃபஸ்ட் செஷனில் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த செஷன்லேயும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் பேசுகிறதுக்கு மட்டுமே அவங்க ஃபுல் டைமை வந்து கன்சியூம் பண்ணிவிடுவாங்க. தெரப்பிக்குள்ளார போகிறதுக்கே வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது என்ன அப்படின்னு ஒரு பேட்டர்னை கவனித்து பார்க்கும்போது யோசித்தா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறத விட பிரச்சனையை பற்றி பேசுகிறது தான் பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறத விட பிரச்சனையை பற்றி பேசுகிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ தே ஆர் அடிக்டட் டு தேர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஓவர் திங்க் பண்ணுவோம். எல்லாருமே ஏதோ ஒரு சிச்சுவேஷனாக நம்ம ஓவர் திங்கிங் பண்ண தான் செய்வோம். ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஓவர் திங்கிங்கே வந்து ஒரு அடிக்ஷனாக போயிருக்கும். அவங்களால ஓவர் திங்க் பண்ணாமலே இருக்க முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது. சாப்பிட்றதுலேருந்து, என்ன சாப்பிட்லான்றதுலேருந்து, வெளியில் போகிறதுலேருந்து, ஒரு சின்ன அன்றாடம் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய வேலையிலேயே வந்து நம்ம ஓவராக திங்க் பண்ணிகிட்ருப்போம். வாக்கிங் போயிட்டு வந்து குளிக்கலாமா, குளிச்சுட்டு வாக்கிங் போகலாமா, சம்மந்தமே இல்லை, சிம்பிளான விஷயந்தான். பட் ஆனால் அது நம்ம அதை ஓவர் திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலாக இதை வந்து ஐ திங்க் டூ மச் அப்படின்னு சொல்கிறோம். நான் நிறையா யோசிக்கிறேன். இது வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயமே கிடையாது. சரியாக யோசிக்கணும். இங்கே யாருமே சரியாக யோசிக்கிறதில்ல. நிறையா யோசிக்கிறோம், ஆனால் சரியாக யோசிக்கிறதில்ல. திங்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு கலை தான். ஒரு ஆர்ட் ஆஃப் திங்கிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சரியாக யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சீக்கிரம் தீர்வு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அந்த சரியான எப்படி திங்க் பண்ணுறதுன்னு இங்கே சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. பிரச்சனை அதுதான். இங்கே வந்து ஸ்கூல்லேயும் சரி, காலேஜஸ்லேயும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே ஹவு டு திங்க் அப்படின்னு இங்கே யாருமே சொல்லித்தரதில்லை. எல்லா இடத்துலையுமே ஹவு டு மெமரைஸ், ஹவு டு கெட் குட் மார்க்ஸ், இதை தான் வந்து சொல்கிறாங்களே தவிர பட் ஹவு டு திங்க் அப்படின்றது இங்கே சொல்கிறதில்ல. அதனால் நமக்கு எது திங்கிங், எது ஓவர் திங்கிங், இந்த வித்தியாசமே தெரியாமல் போயிடுச்சு. இதில் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து நமக்கு வந்து நிறைய தாட்ஸ், ஓவர் திங்கிங்னாலே வந்து டூ மெனி தாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலாக அது டூ மெனி தாட்ஸ் சொல்லிட முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் அன்ஃபினிஷ்டு எமோஷன். அதுதான் டூ மெனி தாட்ஸாக வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு எமோஷனாக தான் இருக்கும். அந்த ஒரு எமோஷன், அன்ஃபினிஷ்டு எமோஷன் தான் டூ மெனி தாட்ஸாகவே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுட்ருப்பீங்க. உங்களோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க. நாளைக்கு உங்களுடைய பசங்களை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க.
இன்னொரு நாளைக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னொரு நாளைக்கு உங்களுடைய வேலையை பற்றி, வேலை இருக்குமா இல்லையா, ஸோ அதை பற்றி நிறைய ஓவராக யோசிச்சுட்ருப்பீங்க. இது எல்லாமே வேறு வேறு தாட்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் கவனிச்சிங்கன்னா ஃபியர், பயம் அப்படின்ற ஒரு எமோஷன் தான் உங்களுடைய ஹெல்த்தை பற்றியும் யோசிக்க வைக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எண்ணங்களை கொடுக்குது. உங்கள் பசங்களை பற்றியும் யோசிக்க வைக்குது. அதை பற்றி எக்கச்சக்கமான எண்ணங்களை கொடுக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி யோசிக்க வைக்குது. அதை பற்றி எக்கச்சக்கமான எண்ணங்களை கொடுக்குது. ஸோ எமோஷன் ஒன்று தான், ஆனால் இவ்வளவு தாட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோன்னு சொன்னாலுமே அந்த ஓவர் திங்கிங்க்கு பின்னாடி நிறைய தாட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நிறைய தாட்ஸுக்கு பின்னாடி ஒரே எமோஷன் தான் இருக்கும். அந்த எமோஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த எமோஷனை நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஓவர் திங்கிங்கை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் அன்ஃபினிஷ்ட் எமோஷன். அது முடியல, அது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனே கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து அன்ஃபினிஷ்டு எமோஷன் வந்து பிடிக்காது. அது எப்போ பார்த்தாலும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ உங்கள்கிட்ட சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது என்ன பண்ணுது, தேடிக்கிட்டே இருக்குது. தேடுது, ஒரு லூப் மாதிரி அது தேடிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்னன்னு அது தேடிக்கிட்டே போகுது. அதனால தான் இது வந்து ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறையா கிளைண்ட்ஸ் நான் பார்க்கறது ஒன்று. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஓவர் திங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எமோஷன், அந்த ஒரு எமோஷன், ஒரு பயம் வந்துடும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட சொன்னார், எனக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங்கிறது எனக்கு முன்னாடிலாம் இல்லை, இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரொம்ப ஓவராக திங்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றத சொன்னார். சரி, எப்படி ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம், இல்லை லாக்டவுன்லாம் போட்டாங்க, இப்போ அடுத்து என்ன ஆகும்னு தெரியல, திடீர்னு எனக்கு வைரஸ் வந்துட்டால் என்ன பண்ணுறது, என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, பெருசாக சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லையே, அடுத்து இனி வேலை கிடைக்குமா இல்லையா. ஸோ அப்போது ஹெல்த்து, ஃபினான்ஸ், ஃபேமிலி இது எல்லாமே வந்து அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஓவராக அதை பற்றி திங்க் பண்ண அது ஒரு 2 வருஷம் போச்சு இல்லையா, விட்டு ஒரு லாக்டவுன்றது கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் போச்சு இல்லையா, அது அப்படியே பழகிடுச்சு மைண்டுக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் பழகிறது கஷ்டம், ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் டக்குன்னு பழகிடும். ஸோ அது பழகினதுக்கப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே அவருக்கு அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த பீரியடில் ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு அப்புறமா நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி இப்போ வர ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பித்தது தான். ஸோ அந்த பீரியடில் ஒரு எக்ஸஸான ஒரு ட்ராமா எல்லோரும் ஃபேஸ் பண்ணனால அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே லூப் எப்படி ஆரம்பிச்சது, சப்கான்ஷியஸில் ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ்குள்ளார போய் அதுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் இங்கே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலே போதும், நீங்கள் வெளியில் வந்துட முடியும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இங்கே தான் ஓவர் திங்க் பண்ணாமல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் யூ மே டெல் தட் ஐ திங்க் டூ மச், பட் ஆக்சுவலி யூ ஃபீல் டூ மச். அதுதான் உண்மை. திங்க் டூ மச்சில் ஃபீல் டூ மச். யூ ஆர் ஃபீலிங் ஸோ மச். நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஃபீலிங்ஸ் தான் எண்ணங்களாக அதிகரிக்குது. அப்போ அந்த ஃபீலிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணங்கள் குறையும். ஸோ இந்த திங்கிங் அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நம்மளுடைய எமோஷனுடைய ஒரு மொழின்னே சொல்லலாம். நம்மளுடைய உணர்வுகளுடைய மொழி இந்த சிந்தனைகள். ஏன்னா உணர்வுகளுக்கு அது இப்படியாவது அந்த உணர்வுகள் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தாட்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ உள்ளுக்குள்ளார பயம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அந்த பயத்துடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணர்வுகளுடைய மொழியே வந்து சிந்தனைகள். ஸோ அப்போ அந்த பயம் வந்து எக்கச்சக்கமான சிந்தனைகளை கொடுக்குது. உங்கள் உடலை பற்றிய சிந்தனை, உங்களுடைய பணத்தை பற்றின சிந்தனை, உங்களுடைய ஃபேமிலியை பற்றிய சிந்தனை. ஸோ எமோஷன் ஒன்று, அதோடைய லாங்குவேஜ் தாட்ஸ். அப்போது எக்கச்சக்கமாக பேசுது அப்படின்றத சொல்லுவோம். அப்போ அந்த எமோஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது சரியாக ஆரம்பிக்கும். மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, இது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றதே தெரியறதில்ல. இது பிரச்சனையே நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சிந்தனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் சரியாக சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓவர் திங்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
இங்கே பிரச்சனையே சரியாக சிந்திக்கிறது எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. கரெக்டாக திங்க் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பிரெயின் டம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன வேணாலும் கண்ணாப்பின்னான்னு என்னென்னமோ யோசனைகள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே கடன்னு எழுதுங்க. எழுதும்போது எப்போ உங்களுடைய சிந்தனைகளுக்கு வார்த்தைகளாக ஒரு எழுத்துக்களாக நீங்கள் ஒரு வடிவம் கொடுக்குறீங்களோ அப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது உங்களுடைய ஃபேமிலி பற்றி ஃபேமிலியோடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதை பற்றி என்ன நீங்கள் யோசிக்கிறீங்கன்றதை எழுதுங்க. எழுதும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதுதானா? ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் ஓவராக யோசிக்கிறதுக்கு பதிலாக சம்மந்தத்தோட தெளிவாக ஒரு சில வரிகளில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சிக்கல் விழுந்த நூல் கண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிற மாதிரி தான் அது. அதை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓவர் திங்கிங்கை உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அந்த செல்ஃப் அனாலிசிஸ் மூலமாகவும் இந்த ரைட்டிங் ஜேர்னலிங் மூலமாகவும் ஈஸியாக உங்களுடைய ஓவர் திங்கிங்கை ஹேண்டில் பண்ணிடலாம். இது முடியாதவங்க தான் தெரப்பி அப்படின்றது போகிறது. ஸோ மோஸ்ட்டாக என்கிட்ட வரக்கூடிய எல்லா கிளைண்ட்ஸுமே தனக்கு தானே குணப்படுத்திக்க முடியாத அந்த நிலையை தாண்டினவங்க தான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் சார், என்னென்னமோ டெக்னிக்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் ஹிப்னோதெரப்பிக்கு வருது அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோ தூரம் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்க முடியும்னா தாராளமாக இந்த மெத்தட் அப்புறமா மெடிடேஷன் மூலமாகவும் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அகைன் தியானம் பண்ணும்போதும் ஓவர் திங்கிங் வரும். பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். செல்ஃப் அனாலிசிஸ் மூலமாக அந்த எமோஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணிட்டீங்கனாலே ஓவர் திங்கிங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.